வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள லிப்டில் பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். எத்தனை மணி நேரமாக பொதுமக்கள் அந்த லிப்டில் சிக்கிக் கொண்டிருந்தார்கள்? மீட்பு படையினர் எப்பொழுது அவர்களை மீட்டனர்? திடீர் பழுதுக்கு காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறத்துல மின் கட்டுப்பாட்டு அறை இருக்கு. இந்த கட்டுப்பாட்டு அறையில இருந்து தான் இந்த ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய ஏ பிளாக் மற்றும் பி பிளாக் இந்த 2 பிளாக்களுக்கும் மின்சாரமானது விநியோகம் செய்யப்படுது. இந்த நிலையில இன்று நண்பகல் 12 மணி அளவுல பார்த்தோம்னா அந்த மின் கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய மின் மாற்றியில இந்த ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய தெரு விளக்குகளுக்கான இணைப்புகள் சரி செய்யும் பணி நடந்திருக்கு. இந்த பணியில சந்தோஷ் என்பவர் ஈடுபட்டிருந்தாரு. எதிர்பாராத விதமா அப்போ அந்த மின்மாற்றியில திடீரென தீ ஏற்பட்டு அந்த மின்மாற்றி முழுவதும் எரிந்து சேதமாயிருக்கு. அப்போ அந்த பணியில் ஈடுபட்டிருந்த சந்தோஷ்க்கும் படுகாயம் ஏற்பட்டு அவர் வேலூரில் இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அங்க அவருக்கு சிகிச்சை அளித்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில மின்சாரம் வேலூர் ஆட்சி அலுவலகம் முழுவதும் நிறுத்தப்பட்ட நிலையில ஏ பிளாக்ல இருக்கக்கூடிய 2 லிப்டுகளும் அங்கங்கே நிறுந்தது. இதுல ஒரு லிப்ட்ல சுமார் 8 பேர் அந்த லிப்டுக்குள்ள இருந்திருக்காங்க. 2வது மாடியிலேயே அவங்க ரொம்ப 15 நிமிடங்களுக்கு மேல அவங்க அந்த லிப்ட்ல சிக்கி இருந்தாங்க. உடனடியா அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி சுமார் 20 நிமிடத்திற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் முன்கள பணியாளர்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த லிப்டை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தொடர்ந்து லிப்ட் சாவி கொண்டு அந்த லிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அணையை மீட்டாங்க. அதுல அதிகமா ஒரு 6 பெண்கள் 2 ஆண்கள் மொத்தமா 8 பேர் மீட்டாங்க. அவர்கள் எல்லாமே இப்ப நல்லா தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இந்த விவகாரம் குறித்து இந்த சம்பவத்தால ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலையில இந்த மின்மாற்றியை சரி செய்யும் பணியிலையும் மின் ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. சொல்லுங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.